ஏய் இந்த மிஷின்ல நீ டார்கெட் 500 போட்டிருக்கோம். 500 ஓட்டி முடிச்சுட்டு அப்புறமா வீட்டுக்கு போற. வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உங்க சௌரியம் பேச ஓட்டலன்னு வச்சுக்க தூக்கி அடிச்சிரும் பாத்து. A few minutes later. கையா இருக்கு. ஏன்டா பார்த்து வேலை செய்ய கூடாதாடா? ஏன்டா இப்படிலாம் கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா? 5 minutes later. டேய் தம்பி, என்ன அதுக்குள்ள மிஷின் வந்துட்ட? எனக்கு ஒண்ணும் இல்ல சார், சின்ன அடிதான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல. டார்கெட் யார் சாமி இவன்? டார்கெட்லாம் பாத்துக்கலாம்ப்பா. நீ கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடு. இப்பதான் அடிபட்டு இருக்கு, அப்புறமா கூட வந்து ஊட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் இப்படி சொல்ல மாட்டானே. Few moments later. டீ சாப்பிட்டு வரும். தம்பி என்னங்க டீ குடிங்க. இதுக்கு மேலே கேன்டீன்லாம் நீங்கள் போகாதீங்க. எதாக இருந்தாலும் நானே எடுத்துன்னு வந்து தரேன். வேற ஏதாச்சும் வேணுமா? என்ன மனுஷன் சார் இவரை போய் தெரியாம காலைல திட்டேன். கோவம் இருக்கிற இடத்துலாம் பாஸ் இருக்குன்னு சும்மா சொன்னாங்க. 6.5 hours later. நான் ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேண்ணா. சரி கை பரவாயில்லையா? கொஞ்சம் பரவாயில்ல. மருந்து வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேண்ணா, அதெல்லாம் வாங்கிட்டேன். அப்புறம் நாளைக்கு லீவ் மட்டும் போட்டுறாத. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஓட்டலில் ஒரு 200 கவுண்ட்டு, அது நாளைக்கு நீ தான் சேர்த்து ஓட்டணும். அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே